ஒரு பொண்ணை எவ்வளோ கேவலப்படுத்தக்கூடாதோ அவ்வளோ கேவலம் கமருதீன் பண்ணிட்டாரு. நீங்கள் ஒரு பொண்ணால் நான் கேட்குறேன், பார்வதி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி ஒரு பொண்ணை லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்காக என்ன வேணாலும் அவங்க ஃபீலிங்ஸு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் அவங்களுக்கு வேணும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இப்படி பண்ணவே மாட்டாங்க. வெளியில் போனாலே மக்களே வந்து ஸ்லாப் பண்ண கூட தயங்க மாட்டாங்க. உங்கள் முன்னாடி நின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் கள்ளக்கொண்டே அடிச்சிருவேன். ஓகே, ஒரு காண்டில் தான் இருக்கோம் நாங்கள் எல்லாம். இப்போ வந்து விஜய் சேதுபதி பெஸ்ட்டா, கமல் பெஸ்ட்டா? கமல் சாரே இருந்திருக்கலாம். அக்கா நீங்கள் பிக் பாஸ் எப்போத்துலேருந்து பார்க்குறீங்க? நான் சீசன் 1லேருந்து கண்டினியூவாக பார்க்குறீங்க. அப்போ உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கலாம். இப்போ இந்த சீசனில் ரொம்ப இவனெல்லாம் போய் கூட்டின்னு வந்து சேர்த்தாங்களே அப்படின்ற ஆள் யார் யாருக்கா? சீசன் பார்த்தோன்னு தோணுது திவாகர் கலையரசன். ஏன்க்கா திவாகர்? இப்போ சில பேர் மேலே ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அது ஏன்க்கா திவாகர்னு நீங்கள் அவர் ஏன் சொல்கிறீங்க? அதுக்கான ஒப்பீனியன் ஆக்சுவலி திவாகர் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ஸ் எல்லா கண்டஸ்டண்ட்டும் நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே வந்து மூவியில் இருந்தவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் லெவல்னு ஒன்று இருக்குது இல்லையா? இது எப்படின்னா சோஷியல் மீடியாவில் தப்போ ரைட்டோ எது பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு இடத்துல ரீச் ஆகிடுவோன்னு ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் பார்த்தேன். அது ஆக்சுவலி அவர் யாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணி வெளியிலேயே பேச மாட்டார். இவ்வளோ கேமரா கூட போய் விட்டா எப்படி அவர் அதை தான் நோட் பண்ணி பேசணும்னு அவரும் பெருசாக பண்ணல போலக்கா. எதுவும் ஆமாய்யா, பிக் பாஸ் உள்ளதானே? ஆமாம், பிக் பாஸ் உள்ளதான் ஃபுல்லாக. அதே கேமராவே திரும்பிச்சு அவர் பார்த்து லாஸ்ட் டைமில். அவங்க பிக் பாஸே வெறுப்பாயிட்டாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அவரால் ஒழுங்காக பண்ண முடியல. அவ்வளோ நாள் சர்வே பண்ணதே எனக்கு ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் ஆவர்னு சொன்னது திவாகர் தான் எதிர்பார்த்தோம். காந்தி சார் போனதுக்கு அவர் போயிருக்கலாம்னு தான் தோணுச்சு. ஆக்சுவலி தப்பான ஒரு இடத்துல வந்து விக்ரம் அண்ணா வந்து வேற சீசன்ல, அமித் சார்லாம் வந்து வேற சீசன்ல இருந்தாங்கன்னா இன்னும் வேலை நல்லா தெரிஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு. இப்போ விக்கல்ஸ் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களா? ஆனால் விக்கல்ஸ் பிளே எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஆனால் அழுதுருவார், அவர் உடனே அழுதுகிட்டே போயிட்டு வந்துடுறாரு. இப்போ ஆனாலும் இவங்களை அதை வச்சும் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ விக்கல்ஸ் வந்து இப்போ நேர்மையாக ஆடணுன்றீங்களா இல்லை பார்வதி மாதிரி ப்ளே பண்ணணுன்றீங்களா? இல்லை, அவர் இப்படியே கண்டினியூ பண்ணுறது தான் நல்லது. ஆனால் சில இடத்துல எப்படின்னா கொஞ்சம் அந்த ட்ராமேட்டிக்கலாக பண்ணாமல் அவர் எமோஷன்ஸ் பார்க்குறப்போ சில பேருக்கு கரெக்டாக ரீச் ஆகலாம். அது கொஞ்சம் கேமராக்காக பண்ணுற மாதிரி தோணுது. இந்த கமருதீன் பார்வதி அந்த காம்போ இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இவங்க கேட்டால் லவ்ன்றாங்க, கேட்டால் இல்லைன்றாங்க. இதை நீங்கள் எப்படிக்கா, உங்களுக்கு எப்படிக்கா தெரியுது? அது லவ்வா இல்லை இல்லையா இல்லை எப்படிலாம் சொல்லி அந்த வேர்ட்குள்ள அந்த இது வேல்யூ இல்லாமல் பண்ண வேண்டாம். ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் வந்து கண்ணாலே அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்படி ஒரு கண்டென்ட் பண்ணிக்கலாம், நல்லா ரீச் ஆகலாம், ஒரு அளவுக்கு போகலாம், வெளில போய் இதை இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டு பேரும் வந்து ஜென்யூனாலாம் இல்லவே கிடையாது. ஒரு பொண்ணை எவ்வளோ கேவலப்படுத்தக்கூடாதோ அவ்வளோ கேவலம் கமருதீன் பண்ணிட்டாரு. எப்போ நடந்தது ஒரு ஃபைட்டில் சொல்கிறேன். உண்மையிலே மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்திருந்தா சில வேர்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா? நீங்கள் ஒரு பொண்ணால் நான் கேட்குறேன், பார்வதி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி ஒரு பொண்ணை லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்காக என்ன வேணாலும் அவங்க ஃபீலிங்ஸு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் அவங்களுக்கு வேணும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இப்படி பண்ணவே மாட்டாங்க. வெளியில் போனாலே மக்களே வந்து ஸ்லாப் பண்ண கூட தயங்க மாட்டாங்க போல, பண்ணிடுவாங்க. உங்கள் முன்னாடி நின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் கள்ளக்கொண்டே அடிச்சிருவேன். ஓகே, ஒரு காண்டில் தான் இருக்கோம் நாங்கள் எல்லாம். நானும் தான்க்கா சேம். ஆனால் இப்போ நேற்று வந்து இப்போ இதெல்லாம் ஆகி இன்னைக்கு விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவார்ல, நீங்கள் அது ரெட் கார்டு மட்டும் கொடுத்தது அது ஓகேன்றீங்களா இல்லை அதையும் மீறி அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இதுக்கப்புறம் அவங்களுக்கு உணர்த்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெட் கார்டு இவங்க இப்போ கொடுக்குறதே எனக்கு பிடிக்கல. இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணிட்டாங்க, அப்போவே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கணும். இப்போது கமல் சார் இருந்தால் இவங்களுக்கு எப்போ ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க? எந்த சம்பவத்துக்கு கொடுத்துருப்பாங்க? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு மைக் போடாமல் அந்த இஷ்யூக்கும் ஏதோ ஒரு மைக் போடாமல் இருந்ததுக்கு மும்தாஜுக்கு கிளிகிளியும் கீச்சாரு. சொல்லப்போனால் பிரதீப் சார் தான் எனக்கு ஞாபகம் வராரு. பிரதீப் கார்டு கொடுத்து அனுப்புனாங்கல்ல, நியாயமாக பண்ணாங்கல்ல. ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே லிமிட் தாண்டிடுச்சு கமருதீன் கிட்டலாம். ஆங்கிரி லெவலு, ஒரு சேஃப்டி, ஒரு உமன் சேஃப்டின்னு சொல்லி தான் பிரதீப்பை வெளில அனுப்புனாங்க. இப்போ வந்து ஒரு சாண்ட்ரா இந்தமாரி ஒரு நிலைமைக்கு வந்து தான் ரெட் கார்டு கொடுக்கணும்னு ஏன் வெயிட் பண்ணாங்கன்னு தெரியல. கமல் சார் இருந்திருந்தாருன்னா ஒரு வேளை கண்டஸ்டன்ட்டுக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்காதோன்னு எனக்கு தோணும். கண்டிப்பாக வந்திருக்காதுக்கா. ஆமாம், அதேமாரி இவங்க கேட்குற கேள்விகள் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக வைக்கலாம். அதுதான். ஆனால் கமல் சார் எந்த இடத்துல செருப்பால் அடிச்சிருப்பாரு கமருதீன் பார்வையும் ரெண்டு பேரும் தனியாக ஒரு ரூம் கோர்ட் டாஸ்க் அந்த உள்ள முடிஞ்ச உடனே மறுபடியும் உள்ள போனது இல்லை, அதுலேயே வந்து அனுப்பியிருக்கோம். எனக்கு வந்து கப்பை அடிக்கணும்னு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர். ஒன்று திவ்யா, என் தலைவன் விக்கல்ஸ்னு சொன்னீங்கன்னா விக்ரம், திவ்யா, அப்புறம் கானா வினோத் அண்ணா வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஓட் பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. நிறைய வீடியோஸ் ஃபேவராக வரதுனால கூட அப்படியே கமருதீனுக்கு பாருக்கு சப்போர்ட் பண்ணி தெளிவான ஒரு பாயிண்ட் ஆனால் அவர் வைக்க மாட்டார். எல்லா இடத்துலையும் தெளிவாக பேசுகிறாள், அங்கே மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு.
அதனால நிறையா மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஆகுறாங்க. அவங்க சரி நிறைய குரூப் ஆஃப் மக்கள் வந்து கானா வினோத் பின்னாடி போகிறாங்க. ஸோ அவர் கரெக்டாக இருப்பாரோ நினச்சி எபிசோடு பார்த்தா அவர் கரெக்டாக தான் தெரிவார். ஆமாம். ஸோ அதனால கானா வினோத்துக்கு ஃபேன் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. திவ்யா வந்து பாயிண்ட்ஸ் வந்து நல்லா சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்களையும் தானே சொல்கிறீங்க. அதை கரெக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அரோரா சொல்லலாமேக்கா. அரோரா நல்லா பாயிண்டாக பேசுவாங்க. ஆனால் கேம் ஆட மாட்டாங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் டவுனாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நல்லாவே விளாட்றாங்க. சீரியஸாக அவங்க பேர் நான் சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கணும். அரோரா நான் இருக்கேன், மாமே இருக்கேன். இப்போ அநியாயமா வெளியே போனவங்கள இவங்க பாவம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? பிரவீன். இப்போ வந்து விஜய் சேதுபதி பெஸ்ட்டா, கமல் பெஸ்ட்டா? கமல் சாரே இருந்திருக்கலாம். இப்போ அடுத்த சீசன் 10க்கு வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ணணுமா, விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணணுமா? மூணாவது ஆப்ஷன் இருக்கு, சிம்பு ஹோஸ்ட் பண்ணணுமா? சிம்பு பார்த்துருக்கீங்க, நீங்கள் பிக் பாஸ் ஃபேனு நினைக்கிறதுனால நான் கேட்குறேன். பிக் பாஸ் அல்டிமேட் பார்த்துருக்கீங்க. இப்போ 3 பேரில் யார் அடுத்த சீசன்? கமல் சார் வந்தாலே நல்லா இருக்கும். கமல் சார் வந்து ஆண்டவரே வணக்கம்.